இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கேட்டதை நான் தரலன்னதும் இப்படி ஒரு டிராமா பண்றியா? சரிடி, நான் அதை உனக்கு எழுதி தரலனா நீ என்னடி பண்ணுவ? இப்பவே போய் மீடியா முன்னாடி நின்னு என் வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லுவேன். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தாண்டி தம்மான் இருந்துட்டு என்கிட்டயே வேலையை காட்டியா? சாவடி. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, விடுங்க. ஏய் அவள் விடியா விடியா சொல்றல விடியா விடியா. இங்க இருந்தா மாட்டிப்போம். சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். வா. பணத்துக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம், மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. சத்தியமா நாங்க அவரை கொல்லல. உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தப்பிக்க பார்த்தது கூட உங்ககிட்ட மாட்டினா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருமோங்கிற பயத்துலதான். விஷயம் தெரிஞ்சா அந்த இளங்கோ எங்களை சும்மா விட மாட்டான். தயவு செஞ்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவங்களும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணல. இளங்கோ கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு. சரி, மினிஸ்டருக்கு நெருக்கமானவங்க வேற யாராவது இருக்காங்களா? சொல்லு. அவரோட மூத்த பையன் இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். மினிஸ்டருக்கு இன்னொரு பையன் இருக்கானா? ஆமா மேடம், ஆனா இவரு கூட எந்த கான்டாக்டும் இல்லாம தனியா தான் இருக்காரு. ஏன்? அவருக்கும் இளங்கோவுக்கும் ஆகாது மேடம், அதான் அவர் இவங்க பக்கமே வரமாட்டாரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அத கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டாரு மேடம். ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப மினிஸ்டரோட அந்த மூத்த பையன் எங்க இருக்காரு? சரியா தெரியாது, ஆனா கிண்டிக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க இப்படியே போயிடுறோம். இந்த கேஸ் முடிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. ஜான், இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நம்மளோட கண்காணிப்புல தான் இருக்கணும். நம்ம ஆளுங்களை அங்கிருந்து பாத்துக்க சொல்லுங்க. ஓகே மேடம். வண்டியில ஏத்துங்க.